இந்தியாவில் மீண்டும் லாக்டவுன். அதிர்ச்சியில் உலக மக்கள். மோடி போட்ட அதிரடி உத்தரவு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகி 4 வருஷங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் கூட உலக நாடுகள்ல எரிசக்திக்கான தேவை அப்படின்றது நம்ம இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம திண்டாட்டத்தை சந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 1 மாசம் கூட முடிவடையாத நிலையில எரிசக்தி விநியோகத்திற்கான சிக்கல் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. போர்ல அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக பதில் தாக்குதல்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட உலக பொருளாதாரத்தோட இதய துடிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஹார்மூஸ் நீரிணை முற்றிலுமாக மூடிவிட்டது ஈரான். ஆனா அந்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கடுமையா குறைந்திருக்கதா பார்க்கப்படுது. கடந்த ஆண்டு ஹார்மூஸ் நீரிணை வழியாக ஒரு நாளைக்கு 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் மற்ற நாடுகளுக்காக போச்சு. ஆனா மொத்த உலக வர்த்தகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கச்சா எண்ணெயோட 38% இங்க இருக்கக்கூடிய ஹார்மூஸ் வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. எல்பிஜில 29% ஏற்றுமதியும், எல்என்ஜில 19% ஏற்றுமதியும் இந்த ஹார்மூஸ் வழியாக தான் நடைபெறுகிறது. ரிஃபைன் ஆயில் பொருட்கள் 19%, உரம் உள்ளிட்ட ரசாயன பொருட்கள் 13%, கண்டெய்னர் வர்த்தகம் 3% ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் நடத்தப்படுது. இது ஒரு வழித்தடம் மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய வாசலாவும் பார்க்கப்படுது. இந்த ஜலசந்திக்கு இணையான மாற்று பாதைகளே கிடையாது. ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடி பேரல் கச்சா எண்ணெய் உலக சந்தைக்கு வராமல் இப்ப அந்த ஜலசந்தியில முடங்கி இருக்கதா சொல்லப்படுது. எரிபொருளுக்கான நெருக்கடி உலக அளவுல பாதிக்கப்பட்டாலும் கூட சமூக ஊடகங்கள்ல எனர்ஜி லாக்டவுன் அப்படின்ற புதிய சொல் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை COVID-19ல அந்த லாக்டவுனை நினைவுபடுத்தினாலும் கூட அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாதான் பார்க்கப்படுது. 3 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 24 அன்னைக்கு இந்தியாவோட முதல் COVID-19 லாக்டவுனோட 6வது ஆண்டு நிறைவு பெற்றது. இந்த தருணத்துல பொதுமக்கள்கிட்ட நிறைய கவலைகளும் அந்த COVID-19 பத்தின நினைவுகள் எல்லாமே இப்ப எனர்ஜி லாக்டவுன் அப்படின்ற வார்த்தையை ட்ரெண்ட் பண்ண வச்சிருக்கு. எனர்ஜி லாக்டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, COVID-19 லாக்டவுன் அப்போ எனர்ஜி லாக்டவுன் அந்த மாநிலங்களோட எல்லைகளை மூட மாட்டாங்க, நகரங்களோட எல்லைகள் அங்கேயே முடங்கியும் போகாது. அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில எரிபொருள் விநியோகத்துல ரேஷன் முறை கொண்டு வரப்படலாம் அப்படின்னும், வாகனங்களுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டுமே எரிபொருள் வழங்கப்படும் அப்படின்னும், எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில அலுவலக பயணத்தை குறைக்கவும், வீட்டுல இருந்தே வேலை பார்க்கறது, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த முறையை ஊக்குவிக்கிறதும், எரிசக்தி விநியோகத்துல வீடு, மருத்துவமனை இந்த மாதிரியான இடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதும் போன்ற மாதிரியான விதிகள் பரிசீலிக்கப்படுறதா பார்க்கப்படுது. வளைகுடா பிராந்தியத்துல ஏற்பட்டுள்ள போர் அப்படின்றது பல நாடுகள்ல அவங்களோட அன்றாட செயல்பாடுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கதா பார்க்கப்படுது. இந்த எரிசக்தி ரேஷன் முறைய வெகு விரைவில் அமல்படுத்த போறதாவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இலங்கையில 2022ல வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்ட QR முறை, அதாவது நேஷனல் ஃபியூவல் பாஸ் அப்படின்ற முறை இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், அத்தியாவசியமற்ற அரசு அலுவலகங்களுக்கு எல்லாமே விடுமுறைன்றது அறிவிக்கப்பட்டிருக்கு.
வங்காள தேசத்துல மின்சாரத்தை சேமிக்க வீடுகளுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மின்வெட்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டு ஆன்லைன் வகுப்புகளுக்கு மறுபடியும் மாற்றப்படலாம் அப்படின்ற தகவலும் பரவிட்டு இருக்கு. எரிவாயு பற்றாக்குறையால பல உர தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல அரசு அலுவலகங்களுக்கு வாரத்துல 4 நாட்கள் மட்டுமே வேலை அப்படின்ற அறிவிப்பும் இப்ப விதிக்கப்பட்டிருக்கு. அரசு துறைகளுக்கு எதிரான எரிபொருள் ஒதுக்கீடு 50% குறைக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் இது மாதிரியான நாடுகள்ல ஊழியர்களை வீட்டுல இருந்தே வேலை பார்க்கறதுக்கு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தேவையற்ற அரசு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்துல பேசிய பிரதமர் மோடி அவர்கள் கோவிட்-19 பெருந்தொற்றப்போ இந்திய மக்கள் எப்படி ஒன்னா இருந்தாங்களோ அதே மாதிரி நாடு தயாராக இருக்கவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி எரிபொருள் இருப்பு விநியோகம் இதெல்லாமே மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்னைக்கு ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. போர் சூழலினுடைய பாதிப்புகள் தாக்கம் இதற்கு ரிலேட்டடா மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த போவதா சொல்லப்படுது. டீம் இந்தியா என்ற அடிப்படையில மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்படுவதை உறுதி செய்வதே இந்த முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. அதற்கான கூட்டமும் இப்ப கூட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமா லாக்டவுன் தற்போதைக்கு நிகழ வாய்ப்பில்லை அப்படின்னு நிபுணர்கள் சொன்னாலும் கூட சமையல் எரிவாயு டெலிவரி செய்வதில் தாமதம் இருப்பதாகவும் சில இடங்கள்ல சமையல் சிலிண்டர்கள் கருப்பு சந்தையில அதிக அளவில் விற்கப்படுவதாகவும் தகவல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சத்துல இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். இது மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்ள கிங் சமூக ஊடகங்களுடன் இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.